ஸ்டூடெண்ட்ஸ் சென்ற வார பகுதியில் நாம் மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சில ஆசனங்களை பார்த்தோம். அதாவது பத்மாசனம் என்று அழைக்கக்கூடிய லோட்டஸ் போஸ், யோகமுத்ரா என்று அழைக்கக்கூடிய சைச்சிக் யூனியன் போஸ், சஷங்காசனா என்று அழைக்கக்கூடிய ராபிட் போஸ், பாலாசனா என்று அழைக்கக்கூடிய சைல்ட் போஸ், மரிச்சாசனா, மகாமுத்ரா என்று அழைக்கக்கூடிய சைச்சிக் யூனியன் போஸ் 2, அதமுக ஷவனாசனா அதாவது டாக் ஸ்டிச் போஸ் போன்ற ஆசனங்களையும் அதோடு சேர்த்து பக்ஷிமோத்தாசனா அதாவது ஆஃப் பேக் ஸ்டிச் போஸ், ஃபுல் பேக் ஸ்டிச் போஸ் போன்ற ஆசனங்களையும் பார்த்தோம். இந்த வார பகுதியில் நாம் அதே போல் மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு குறிப்பாக இருக்கக்கூடிய சில ஆசனங்களை, அதாவது 4 ஆசனங்களை பார்க்க இருக்கிறோம். வாங்க பயிற்சிக்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வார பகுதியில் நாம் முதலாவதாக பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் டிவிகோணாசனம் என்று அழைக்கக்கூடிய டபுள் ஆங்கிள் போஸ். இந்த ஆசனமானது கழுத்துப்புற பகுதியில் உள்ள தசை மண்டலத்தை நன்கு நெகிழ்விக்கிறதுனால இரத்த ஓட்டத்தினுடைய அளவை மூளைக்கு அதிகரிக்குது. வாங்க இந்த பயிற்சி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கால்களை தேவையான அளவுக்கு அகலமாக இடைவெளி விட்டு நின்றுக்கங்க. ஸ்டெப் 2ல் ஃபிங்கர்ஸை முதுகுக்கு பின்னாடி லாக் பண்ணி ஜஸ்ட் நல்லா எக்ஸ்பென்ஷன் கொடுத்து ஹேண்ட்ஸை நல்லா ஒரு ஸ்ட்ரைக் லைனில் கொண்டு வாங்க. பின்பு நிதானமாக மூச்சை வெளியே விட்டுட்டு உங்களுடைய ஹேண்ட்ஸை ரைஸப் பண்ணுங்கள். கண் பார்வையை 2 கால்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய தரைப்பகுதியை பார்த்தபடி இருக்கட்டும். இந்த நேரத்தில் உங்களுடைய கைகளை 90 டிகிரி எக்ஸாக்ட்லி ஸ்ட்ரைட்டாக இருக்கபடி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பொசிஷன் நீங்கள் நல்லா வந்துருச்சுன்னா இந்த வீடியோவில் பார்க்குறபடி நீங்கள் உங்களுடைய ஹேண்ட்ஸோட பொசிஷனுடைய லெவலை, அதாவது ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 10-15 செகண்ட்ஸ் இந்த பொசிஷன் இருந்ததுக்கு அப்புறமா நிதானம் மூச்சு எடுத்துக்கிட்டே நேராக வாங்க. ஹேண்ட்ஸ் லாக் எடுத்துருங்க. ஷோல்டர்ஸை ஃப்ரீயாக விடுங்க. லெக்ஸோட ஸ்ப்ரெட்டிங் லெவலை ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஸ்டாண்டிங் ரிலாக்ஸேஷனில் ஒரு 5 to 10 பிரீத்திங்ஸ் நீங்கள் எடுத்து விட்டதுக்கப்புறமா இதே ஆசனத்தை நீங்கள் 2 முறை முயற்சி செய்யலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் ஹேண்ட் டு ஃபுட் போஸ் என்று அழைக்கக்கூடிய பாதஹஸ்த ஆசனம். இந்த ஆசனமும் உங்களுடைய மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தினுடைய அளவை அதிகரிக்குது. வாங்க இந்த பயிற்சியை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு எளிமையாக பார்க்கலாம். கால்களை ஒட்டிய நிலையில் நேராக நின்று நிதானமாக மூச்சை உள்ளெடுத்துக்கிட்டே உங்களுடைய கைகளை தோள்பட்ட அளவுக்கு உயர்த்துங்க. பின்பு இன்னும் நல்லா மூச்சை உள்ளெடுத்து உங்களுடைய கைகளை தலைக்கு மேலே வரைக்கும் உயர்த்துங்க. பின்பு மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே நிதானமாக உங்களுடைய அப்டோமன்லேருந்து நீங்கள் பெண்டிங் பொசிஷனை ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலாக உங்களுடைய பிக் டோவை கேட்ச் பண்ணிக்கலாம். அப்படின்னு உங்களுடைய காஃப் மசில்ஸை இந்த வீடியோவில் பார்த்தபடி நீங்கள் கேட்ச் பண்ணிக்கலாம். லைட்டாக ஸ்டமக்கு ஒரு கம்ப்ரெஷன் கொடுத்து உங்களுடைய ஃபோர்ஹெட் ரீஜனை உங்களுடைய நீ பாயிண்ட் டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரெகுலர் ப்ராக்டிஸில் கண்டிப்பாக உங்களால் டச் பண்ண முடியும். இந்த பொசிஷன் சர்க்குலேஷனை உங்கள் பிரெயின் ரீஜனுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிடும். 10-15 செகண்ட்ஸ் இந்த பொசிஷனில் இருந்ததுக்கப்புறமா நிதானமாக மூச்சை உள்ளெடுத்துக்கிட்டே கைகளை வளைக்காமல் மேலே தூக்குங்க. பின்பு மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகளை நிதானமாக இறக்குங்க. பின்பு கால்களை சிறிது அகற்றி கண்களை மூடி ஸ்டாண்டிங் ரிலாக்ஸேஷனில் சிறிது ஓய்விடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் மூர்த்தாசனம் என்று அழைக்கக்கூடிய ஒரு ஆசனம். இந்த ஆசனமும் உங்களுடைய மூளையினுடைய இரத்த ஓட்டத்தினுடைய அளவை அதிகரிக்கும். வாங்க இந்த பயிற்சி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுடைய கால்களுடைய இடைவெளியை 3 to 3.5 feet டிஸ்டன்ஸுக்கு இருக்கபடி நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஸ்டெப் 1. பின்பு கைகளை மூச்சை உள்ளெடுத்துக்கிட்டே தோள்பட்ட அளவுக்கு உயர்த்துங்க. பின்பு நல்லா மூச்சு எடுத்துக்கிட்டு தலைக்கு மேலே வரைக்கும் உயர்த்திக்கலாம். பின்பு மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே நிதானமாக நீங்கள் முன்புறமாக கைகளை தரையில் பிளேஸ் பண்ணுங்கள். இன்னும் லெக்ஸோட அந்த ஸ்ப்ரெட்டிங் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உங்களுடைய எல்போஸை பெண்ட் பண்ணி உங்களுடைய crown of the head ஃப்ளோரில் டச் பண்ணுங்கள். கைகளுக்கு நடுவில் ஒரு சிறிய இடைவெளி.
2 கால்களுக்கும் இடையில தேவையான அளவுக்கு இடைவெளி வச்சு நீங்கள் இருக்கலாம். நல்ல ரத்த ஓட்டத்தை உங்களோட தலைப்பகுதிக்கு வரதை உங்களால் உணர முடியும். 10 to 15 செகண்ட்ஸ் இந்த பொசிஷன் இருந்ததுக்கப்புறமா நிதானமாக மூச்சு விழுத்துட்டு கைகளை மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டு கைகளை கீழே இருக்கலாம். ஸ்டாண்டிங் ரிலாக்ஸேஷன் பொசிஷனுக்கு வந்துடுங்க. ஆழ்ந்த சுவாசத்தை 2-3 முறை எடுத்து விடுங்க. வலி போனதுக்கப்புறமா மேலும் 2 முறை முயற்சி செய்யுங்க. ஸ்டூடெண்ட், நாம் அடுத்து பார்க்கக்கூடிய ஆசனம் கிங் ஆஃப் தி ஆசனா என்று அழைக்கக்கூடிய சிரசாசனம். இந்த ஆசனத்தை நீங்கள் உங்களுடைய யோகா மாஸ்டருக்கு முன்னாடி அவருடைய பர்மிஷனுடன் மட்டும்தான் செய்யணும். இந்த ஆசனம் உங்களுடைய மெமரி பவரை நல்ல எக்ஸலண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகளை குறைக்கிறதுல முக்கியமான ஆசனமாக இருக்குது. அதனால தான் இந்த ஆசனத்துக்கு கிங் ஆஃப் தி ஆசனா, ஆசனங்களுடைய ராஜா என்று பெயரை வச்சுருக்காங்க. வாங்க இந்த பயிற்சியை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல வஜ்ராசன நிலையில் நேராக அமர்ந்து ஆழ்ந்த சுவாசத்தை 5-10 முறை எடுத்து விட்டதுக்கப்புறமா நிதமாக ஃபிங்கர்ஸை லாக் பண்ணி உங்களுடைய முட்டி பகுதிக்கு முன்னாடி தேவையான இடைவெளி விட்டு வச்சுக்கோங்க. பின்பு உங்களுடைய crown of the ஹெட்டை ஃப்ளோரில் டச் பண்ணிவிட்டு இடுப்பு பகுதியை லேசாக உயர்த்திக்கோங்க. இப்போ ஃப்ளோரில் டோஸை சப்போர்ட் பண்ணி உங்களோட ஹிப் ரீஜனை ரைஸ் அப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கால்கள் முட்டி நேராக இருக்கட்டும். இந்த பொசிஷன் நல்லா சரியாக கிடைச்சதுக்கப்புறமா நிதானமாக உங்களுடைய டோஸ் சப்போர்ட் பண்ணி லைட்டாக பாடி புஷ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கால்களை உயர்த்தத்துக்கு முயற்சி செய்யுங்க. பின்பு இந்த வீடியோவில் பார்த்தபடி நிதானமாக உங்களுடைய கால்களை நேராக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். இந்த ஆசனம் கண்டிப்பாக நீங்கள் தனியாக செய்யக்கூடாத, உங்களுடைய யோகா ஆசிரியருக்கு முன்னாடி நீங்கள் பயிற்சி செஞ்சு அவருடைய பெர்மிஷனோட மட்டும்தான் வீட்டில் பயிற்சி செய்யணும். இருந்தாலும் மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ஆசனமாக இது கருதப்படுறதுனால உங்களுக்கு நாங்கள் இதை ஷோ பண்ணிகிட்ருக்கோம். 10 to 15 செகண்ட்ஸ் மட்டும்தான் இந்த பொசிஷனில் நீங்கள் இருக்கணும். ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. பின்பு நிதானமாக கால்களை மடித்து ஹிப் ரீஜனை ஃப்ரீ பண்ணி கால்களை நிதானமாக நீங்கள் தரைப்பகுதிக்கு கொண்டு வரலாம். இந்த ஆசனம் முடிச்சதுக்கப்புறமா தலையை உயர்த்தக்கூடாது. ரேபிட் போஸ்டில் 30-60 செகண்ட் வரைக்கும் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் நார்மலாக வஜ்ராசன நிலைக்கு வரலாம். இந்த ஆசனத்தை எல்லா ஆசனங்களையும் முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக செய்யக்கூடிய ஒரு ஆசனமாகும். இந்த ஆசனம் செய்து பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் மற்ற ஆசனங்களை முயற்சி செய்யக்கூடாது. நல்ல ஓய்வு கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் வஜ்ராசன நிலைக்கு வந்துட்டு ஆழ்ந்த சுவாசத்தை 2-3 முறை எடுத்து விடுங்க. பின்பு இதே ஆசனத்தை இன்னும் ஒரு முறை நீங்கள் முயற்சி பண்ணலாம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இதுக்கான துணை செய்யக்கூடிய ஆசனங்கள் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிங்களா? கண்டிப்பாக இந்த பயிற்சிகளை தொடர்ச்சியாக செய்யுங்க. இந்த ஆசனங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நினைவு திறனை அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.